ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஈஸ்வரி பாக்கியா கிட்ட போயிட்டு சொல்றாங்க, பார்த்தில்ல அந்த நர்ஸ்க்கே தெரியுது பொண்டாட்டி தான் கூட இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நீ போயிட்டு இப்போ ப்ரிஸ்கிரைப்ல இருக்கா மருந்து வாங்கிட்டு வரியா பாக்கியான்னு ஈஸ்வரி சொல்ல உடனே பாக்கியா வந்து அத்தை ராதிகா தான் கோபியோட ஒய்ஃப், அப்படி இருக்கும்போது என்னாலெல்லாம் போயிட்டு மருந்து வாங்கிட்டு வர முடியாது, இந்தாங்க ராதிகான்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே பாக்கியா கிட்ட ராதிகா உங்ககிட்ட தனியாக நான் பேசணுன்றாங்க, முதல்ல அவங்க சொன்ன ப்ரிஸ்கிரைபை வாங்கிட்டு வந்து கொடுங்க, கேன்டீனில் நம்ம மீட் பண்ணி பேசலன்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து நின்றுட்டு இருக்காங்க. ராதிகாவும் போயிட்டு அங்கே ப்ரிஸ்கிரைப் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு நேராக பாக்கியாவை கூட்டிட்டு கேன்டீன் போகிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எல்லாரும் சொல்கிற மாதிரி கோபியோட வாழ்க்கையில் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு இப்படிப்பட்ட ஸ்ட்ரகிள் எல்லாம் வருதா, அது எனக்கு என்னன்னே புரியல, எனக்கு என் பழைய டீச்சர் வேணும்னு சொல்லிட்டு ராதிகா சொல்ல உடனே பாக்கியா அது காலம் கடந்து போச்சு, திரும்ப வருமானு கேட்டால் அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது, ஆனால் இப்படியெல்லாம் நடந்தது காரணம் அத்தை சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் ரெண்டு பேருமே சரிப்பட்ட தப்பு இருக்கு, நான் அவரோட வாழ்க்கையை விட்டு ரொம்ப தூரம் வந்து எனக்கான ஒரு வாழ்க்கையை என் பசங்க கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எக்காரணத்து கொண்டோ இப்படிப்பட்ட பிரச்சனை உன்னுடைய வாழ்க்கையில நான் திரும்ப வருவேன்றத நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காதுன்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. இதை கேட்ட ராதிகா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரேமவை முடிச்சிருக்காங்க. இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.